நான் தான் உங்கள் ஜிகே பேசுகிறேன். இப்போ நாம் இந்த கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி, இந்த கண்ட்ரோலர் மட்டும் இல்லை, நீங்கள் W1209 அந்த கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணாலும் கூட உங்களுக்கு பல்பு ஃபியூஸ் போயிட்டாலோ, அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் கம்மியானாலும் கூட நீங்கள் அதை கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், இந்த மாதிரி W1209 இந்த தெர்மோஸ்டேட்டில் இந்த மாதிரி பஸரை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பஸரை கனெக்ட் பண்ணுறப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இதில் நான் செட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 36.5 வச்சுருக்கேன் நான். அப்போது டெம்பரேச்சர் எப்போ 36.5க்கு கீழே வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பஸர்லேருந்து சவுண்டு வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம கண்டினியூவாக வந்து இந்த தெர்மோஸ்டாட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க தேவையில்ல. பாருங்கள், கரெக்டாக 36.5 கீழே வந்து அந்த பஸ்ஸில் சவுண்டு வருது. அப்போ டெம்பரேச்சர் வந்து கம்மியாகுது. ஒரே நிமிஷத்தை இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது என்ன காரணத்துக்கானு கேட்டிங்கன்னா, திடீர்னு நாம் இன்குபேட்டருக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய பல்ப் ஏதோ ஒன்று ஃபியூஸ் போயிட்டாலும் சரி, நம்மளுக்கு தேவையான டெம்பரேச்சர் கிடைக்காது. இப்போ நீங்கள் W1209 தெர்மோஸ்டாட்டு யூஸ் பண்ணாலும் கூட நீங்கள் ஒன்று வாங்காதீங்க, 2 W1209 தெர்மோஸ்டாட்டாக வாங்கிக்கிங்க. ஒன்று வந்து இதே மாதிரியே பல்பு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும், இன்னொன்று வந்து டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு பஸரை வச்சு சவுண்டு மூலிமா நாம் தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போது இந்த பஸரை எப்படி தெர்மோஸ்டாட்டில் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்போ போட்டு காட்டுறேன், வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மோட W1209ல் இங்கே K0ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், K1ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இங்கே 12 வோல்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் கிரவுண்ட் இருக்கும். சரிங்களா? இப்படி பாயிண்ட் இருக்கும். இப்போ நாம் இதில் எப்படி நம்ம ஹூட்டர் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இதான் நம்ம அடாப்டர் பார்த்திங்கன்னா இந்த 12 வோல்ட் அடாப்டர். இந்த 12 வோல்ட் அடாப்டரில் இருந்து இங்கே நான் மைனஸ் போட்டுக்கிறேன், மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இப்போ இதில் இந்த ப்ளஸ்லேருந்து வர்ற ஒரு பாயிண்ட் எடுத்து நீங்கள் இங்கே 12 வோல்ட்டு கனெக்ட் பண்ணிடுவீங்க. அடுத்தது இந்த நெகட்டிவ்லேருந்து இருக்கிறது எடுத்து நீங்கள் கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணிடுவீங்க. இப்படி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக இங்கே இதே 12 வோல்ட்டில் இருந்து இன்னொரு பாயிண்ட் எடுத்து நீங்கள் அதே மாதிரி 12 வோல்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து இந்த K1க்கு கனெக்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்படி கனெக்ட் பண்ணிடுவோம். பாருங்கள், இங்கே ப்ளஸ்லேருந்து வர்றது 12 வோல்ட்டில் ஒரு டெர்மினல் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸை, அதுக்கப்புறம் K1ல் நாம் கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் இருக்குங்களா, இந்த நெகட்டிவ் வந்து நம்ம கிரவுண்டுக்கு ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டோம். இது நம்ம பஸரு. இந்த பஸருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பஸரை வந்து இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நார்மலாக 37.5 டிகிரி செல்சியஸ் வந்து நாம் நம்மளுடைய மெயின் கண்ட்ரோலருக்கு வச்சுக்குவோம். இந்த தெர்மோஸ்டாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 36.5 டிகிரி செல்சியஸ் வைங்க. இது எதுக்காகன்னு கேட்டால், இந்த 36.5 டிகிரி செல்சியஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 36.5 டிகிரி செல்சியஸுக்கு கீழே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பஸர்லேருந்து சவுண்டு வர ஆரம்பிக்கும். அதனால தான் இதுனா 36.5 டிகிரி செல்சியஸ் வைக்க சொல்லி சொல்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பஸரில் ப்ளஸ்ஸு மைனஸ் 2 இருக்கும். இந்த கிரவுண்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரவுண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு பாயிண்ட்டை இந்த பஸரில் கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த K0லேருந்து வர்ற ஒரு பாயிண்ட்டை வந்து ப்ளஸ்ஸுக்கு கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு நான் இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த W1209 தெர்மோஸ்டாட்டில் K0, K1, இந்த 12 வோல்ட்டு கிரவுண்டு அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா? இதுக்கு நாம் இந்த 12 வோல்ட் அடாப்டருக்கு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் அடாப்டர் வந்து ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம 12 வோல்ட்டுக்கு கொடுத்துருவோம், நெகட்டிவ் வந்து இந்த கிரவுண்டுக்கு கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 12 வோல்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து K1க்கு நம்ம ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் K0லேருந்து வர ஒரு பாயிண்ட் வந்து பஸருக்குமே,
இந்த கிரவுண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் இங்கே பஜருக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 36.5 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய மெயின் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 37.5 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் பண்ணும். இப்போ இது 36.5 பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப், அதாவது 36.5க்கு கீழே வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து தெரியணும். அது ஓகே இன்குபேட்டரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, பல்போட ஃபியூஸ் போயிருந்துருக்கலாம், அதனால் கூட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு நல்லா தெரிய வரும். அதுக்காக தான் வந்து நீங்கள் 36.5ன்னு வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும், இந்த டெம்பரேச்சருக்கு கீழே போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த பஸர் வந்து உங்களுக்கு சவுண்டோட ஆரம்பிச்சிடும். அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன ப்ராப்ளம்னு பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து ஹியூமிடிட்டியோடைய டெம்பரேச்சர் வந்து நீங்கள் ரொம்பவே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அது திடீர்னு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி தெரியல, உங்களோட ஒயரிங் கூட வந்து விட்டு போயிருக்கலாம், அப்போ பல்புக்கு போக வேண்டிய பவர் போகாமல் இருந்து அதனால் கூட டெம்பரேச்சர் வந்து கம்மியாக போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு பஸர் நீங்கள் W1209 ஆல்ரெடி ஒன்று வாங்கினா அதோடு நிறுத்தாமல் இன்னொன்று இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்கி இந்த மாதிரி நீங்கள் பஸரை கனெக்ட் பண்ணிக்க. 37.5 அது வந்து நம்ம பல்பு கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஹீட்டிங்காக, 36.5 அது மாதிரி பஸரை கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.